விஜய் ஒரு இடத்துக்கு வராருன்னா குறைஞ்சது 5000 பேராவது ஒரு இடத்துல வந்துடுவாங்க. ஆனால் 100 பேர் தான் பங்கெடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இதுவே அபத்தமாக இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் அவரை பார்க்க வரணுன்றது அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஆளுங்கட்சிக்கு எந்த தடையும் கிடையாது. அவர் முதல்வர் ஸ்டாலின் கொளத்தூரில் ஓப்பன் ஜீப்பில் ரோட் ஷோ நடத்துகிறாரு. ஆள் தான் இல்லை. 200 மீட்டருக்கு வந்துட்டு அவர் உடனே ஓடிட்டார். ஆனால் அதை விட பல மடங்கு கூட்டத்தோட விஜய் கொளத்தூரில் நுழைஞ்சார். கொளத்தூரில் வந்தப்போ தே டோன்ட் கண்ட்ரோல் த க்ரௌட், ரெகுலேட் த க்ரௌட். விளைவு என்னன்னா, குமரகுருபரன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு. அவர் சேகர் பாபு ரொம்ப விரும்பி வாங்கின ஐஏஎஸ் அதிகாரியா, சிஎம்டிஏ அவருக்கு கிடைச்சப்போ அப்படின்னு ஒரு தகவல். அப்போ குமரகுருபர் எப்படி நடந்துக்குவார்? நியூட்ரலாக இருப்பார். முதல்ல அவரை மாற்றணுன்ற மாவட்ட தேர்தல் அலுவலராக குமரகுருபரை வச்சிருக்கிறத மாற்றணும். இப்போ திமுகவுடைய பிரதான எதிர்கட்சி அதிமுக தான். பட் அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி ஃப்ரீயாக கேம்பெயின் பண்ணுறாரு, திரு சீமான் அவர்கள் ஃப்ரீயாக கேம்பெயின் பண்ண, மற்ற தலைவர்கள்லாம் பண்ணும்போது விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இப்போ அவங்கெல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தனக்கு ரொம்ப பக்கத்திலே தன்னை தாண்டி ஓட போகிறாருன்ற சந்தேகப்படுற ஒரு ஆள் மேலே தானே நான் கவனம் வைப்பேன். அவரை காலை ஏதாவது இடறி விட முடியுமா, அவர் நம்மளை மிஞ்சாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணோன்னு யாரை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க? யார் நான் தனக்கு நெருக்கமாக வந்துட்டுருக்காங்களோ, ஒரிஜினலாக அதாவது உண்மையாகவே காம்படிட்டராக இருக்காங்களோ அவங்கள பற்றி தானே கவலைப்படுவீங்க. அதாவது திமுக ரைட்லி விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு, மக்கள் ஆதரவும் ஸ்டாலினுக்கு இருக்கிற ஆஸ் பர்சன் இண்டிவிஜுவலாக பல மடங்கு அதிகம் விஜய்க்கு. விஜய் ஒரு ஆக்டர்ன்றதால மட்டும் சொல்ல, நான் தான் கரூர் கிங்குன்றவர் இப்போ பயந்து ஓடி போயிட்டாரு கோயம்புத்தூர் தெற்கு. அங்கே திமுக வலுப்படுத்துறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ட்டு திமுக என்ன சொல்லுங்க. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் மதிவானன் சார் அடைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட தாவேகா முறையிட்டு இருக்காங்க சார். நேற்று நம்ம பார்த்தோம், அவர் போன இடங்களில் போலீஸ் ஒரு சிலதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. என்ன நடக்குது சார்? இப்போ அவங்க செய்த தவறை மறைக்கிறதுக்காக விஜய் மேலே 5 பிரிவுகளில் தமிழக போலீஸார், சென்னை மாநகர போலீஸ் துறை வழக்கு தொடுத்துருக்கிறதா பார்த்தேன். அதாவது நம்மளெல்லாம் என்ன மக்கள்லாம் மடையர்கள்னு நினைக்கிறாங்களா, இல்லை மக்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா தெரில. விஜய் ஒரு பாப்புலர் லீடர். அவருக்கு இளைஞர்கள் பட்டாளம், பெண்கள், இப்படி ஒரு கான்ஸ்டிடுவன்சி ரொம்ப பலமாகவே தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ அவர் எங்கே போனாலும் ஆயிரங்களில் தான் கூடுகிறார்கள், 100 வேறு கிடையாது. ஆனால் இவங்க பர்மிஷனே 100 பேர் தான் வருவாங்களான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன, அவங்களுக்கு சுய நினைவே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்களா? விஜய் ஒரு இடத்துக்கு வராருன்னா குறைஞ்சது 5000 பேராவது ஒரு இடத்துல வந்துடுவாங்க. ஆனால் 100 பேர் தான் பங்கெடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இதுவே அபத்தமாக இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் அவரை பார்க்க வரணுன்றது அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அவர் கூட எவ்வளோ பேர் வர்றாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். 5 பேர் வரலாம், 4 கார் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 100 பேர் தான் வரணும்னா யாரை அவர் தடுக்கணும்? ஏதாவது டோக்கன் QR கோடு கொடுத்து அவங்க நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்களா? அந்த மாதிரி 100 பேர். அப்போ இது தேர்தல் பிரச்சாரம் என்பதே கேலி கூத்தாக தமிழ்நாட்டில் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு எந்த தடையும் கிடையாது. அவர் முதல்வர் ஸ்டாலின் நேற்று கொளத்தூரில் ஓப்பன் ஜீப்பில் ரோட் ஷோ நடத்துகிறாரு. ஆள் தான் இல்லை. 200 மீட்டருக்கு வந்துட்டு அவர் உடனே ஓடிட்டார். ஆனால் அதை விட பல மடங்கு கூட்டத்தோட விஜய் கொளத்தூரில் நுழைஞ்சார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குட் நாட் ஃபைண்டு எனஃப் போலீஸ்மேன். இப்போ உளவுத்துறையெல்லாம் எதுக்கு வச்சுருக்கிறோம்? நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும், இவர் மீட்டிங் நடத்தினா என்ன நடக்கும், அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் மற்றதெல்லாம் உளவுத்துறையை பயன்படுத்தி எல்லாத்தையும் சேகரிக்கிறீங்களே. அப்போ விஜய் வராருன்னா கொளத்தூரில் எவ்வளோ கூடுவாங்க, பெரம்பூரில் எவ்வளோ கூடுவாங்க, அதுக்கு என்னென்ன முன் தயாரிப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள், மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், விஜய்க்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இதானே அரசின் கடமை. அரசுனா காபந்து சர்க்கார், போலீஸ் துறை அதை கணக்கு போட்டு செய்யணும் இல்லையா? பட்டு 2 இடத்துலையுமே டிராஃபிக் போலீஸ் ஒழுங்காக வேலை செய்யலை.
பல பேருக்கு அப்படியே ரொம்ப திட்டிட்டு போகிறாங்க. திட்டமிட்டு பண்ணுறது இதெல்லாம். அடுத்தது கொளத்தூரில் வந்தப்போ தே டோன்ட் கண்ட்ரோல் த க்ரௌடு, ரெகுலேட் த க்ரௌடு. விளைவு என்னன்னா ஒரே கயாட்டிக் சிச்சுவேஷன். ஒரு கட்டத்தில் அவங்க கரெக்டாக தான் முடிவு பண்ணிட்டாங்க, இங்கேயும் ஒரு கரூரை உருவாக்குவார்கள் போல இருக்கு. கரூரை உருவாக்கிட்டு அதோட முடிச்சிடலாம்ல, தேர்தல் பிரச்சாரம் தொடங்கின நாள்லேயே முடிச்சு விட்டுறலாமே. இவர் எங்கே போய் இவருக்கு பதவி, இவர் போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கிளப்பி விடுவான், 4 பேரை பேச விடுவான். ஸோ சென்சிபிளி தே டிசைடட் நாட் டு ப்ரொசீட் அன்லஸ் சஃபிஷியன்ட் போலீஸ் ஃபோர்ஸ் இஸ் ப்ரெசன்ட். ஊரில் இருக்கிற போலீஸ் பூரா கொளத்தூரில் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு போயிருக்குது. ஆனால் ஏன் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கல? அவரும் ஒரு காம்படிட்டர் தானே. இப்போ எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ல தேர்தல்னு வந்தாலே. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாடு தேர்தல் அந்த அலுவலர், அதுவும் குறிப்பாக இந்த குமரகுருபரன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார், அவர் சேகர் பாபு ரொம்ப விரும்பி வாங்கின ஐஏஎஸ் அதிகாரியா, சிஎம்டிஏ அவருக்கு கிடைச்சப்போ அப்படின்னு ஒரு தகவல்னு. ஒரு அதிகாரியை விரும்பி வாங்குகிறார் ஒரு அமைச்சர்னா அதுக்கு பல காரணங்கள், பல பேக்ரவுண்ட் இருக்கும். அப்போ அவர் இன்னைக்கு வந்து சென்னையில் களம் காண்கிறார், துறைமுகத்தில். வட சென்னையில் அவர் ஒரு மாவட்ட திமுகவுக்கு செயலாளராக இருக்கிறாரு. கொளத்தூருக்கு அவர் தான் இன்சார்ஜாக வேலை செஞ்சிட்ருக்காரு இத்தனை நாளாக. அப்போ குமரகுருபர் எப்படி நடந்துக்குவார்? நியூட்ரலாக இருப்பார். முதல்ல அவரை மாற்றணுன்ற மாவட்ட தேர்தல் அலுவலராக குமரகுருபரை வச்சிருக்கிறத மாற்றணும். விஜயெல்லாம் வந்து அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லணும். அதே போல் காவல்துறை கமிஷனரையும் மாற்றணுங்க. வெஸ்ட் பெங்காலில் டிஜிபியை மாற்றிட்டாங்க, ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி ப்ளஸ் 800 ஹையர் ஆஃபீஸர்ஸை மாற்றிட்டாங்க. ஏன்னா அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வரா மாதிரி சூழல் உருவாக்கணுன்றதுக்காக. வரப்போகிறாங்கன்னா அதெல்லாம் வரமாட்டாங்க, அங்கே மம்தா பானர்ஜி தான் வருவா. இருந்தாலும் இன்றைக்கி வந்து வாய்ப்பு இருக்குது அங்கே, அதனால் அவங்க இவ்வளோ முஸ்தீப் பண்ணுறாங்க. இங்கே வாய்ப்பே இல்லை, அதனால் திமுக தான் நமக்கு பெஸ்ட் பெட் அப்படின்னு இந்த கள்ள உறவு இங்கே கொஞ்சம் நிறைய வருதுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் திமுக ஆட்சி இப்போ வந்து இதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, எலெக்ஷன் கமிஷன் தான் இப்போ நடத்துது. நான் ஒத்துக்கிறேன், இது வந்து ஒரு காபந்து சர்க்கார் தான், ஆல் அட்மினிஸ்ட்ரேஷன் போலீஸ் எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிடுச்சுன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு சொந்தமாக ஏதாவது ஊழியர்கள் இருக்காங்களா? ஸ்டேட் போலீஸ் தான். எந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குதோ அந்த ஸ்டேட்டுடைய ஆஃபீஸர்ஸை தான் அவங்க அந்த பீரியடுக்கு ஒரு டெபுடேஷன் மாதிரி பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த திமுக ஆட்சியில் தாசில்தார்கள், ஆர்டிஓக்கள், கலெக்டர்கள், எஸ்பிக்கள், ஐஜிக்கள் இவங்கெல்லாம் வந்து 5 வருஷம் இருந்தவங்க தானே. இப்போ இவங்களே தானே தேர்தல் அதிகாரிகளாக இப்போ உருமாறி வராங்க. இப்போ அவங்க எப்படி பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்குவாங்க? இல்லை ஆட்சியாளர்களுக்கு வந்து ஆதரவாக இல்லாமல் போயிடுவாங்க? ஸோ தெரியாமல் சில பேர் எலெக்ஷன் கமிஷன் தான், எலெக்ஷன் கமிஷன்னா குமரகுரு இப்படி பொய் சொல்லிட்டு தெரியக்கூடாது இல்லை. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, 2-3 நாளைக்கு முன்னால் நான் டிவியில் பார்த்தேன், தாவேக்கா வந்து அந்த சுபிதா ஆப்பில் வந்து போடலைன்னாரு. அது எவ்வளோ பொய் அவர் பேசினார்ன்றது மறுநாள் எலெக்ஷன் கமிஷன் அவங்கள ரிஜெக்ட் பண்ணி லெட்டர் கொடுக்குறாங்கல்ல, அதில் ரெஃபரன்ஸில் இவங்க 48 மணி நேரத்துக்கு முன்னால் அப்ளை பண்ணதெல்லாம் அதில் இருக்குது. அப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே இவ்வளோ பொய்யா பொது வெளியில் பேசுவார்னா அவர் திமுகவில் இருக்கிறதுக்கு தான் லாய்க்கு. அவர் ஒரு தேர்தல் அலுவலராக இருக்காருன்னா இந்த சென்னை மாவட்டத்தில் தேர்தல் எப்படி ஒழுங்காக நடுநிலையோடு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்குமான்னு தெரில. நிச்சயமாக தாவேக்கா வந்து அவரை வந்து மாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், இஃப் தே வாண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் டு பி ஹெல்டு. ஏன் நான் குறிப்பாக குமரகுருபரை ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே சேகர் பாபுக்கு அவ்வளவு விருப்பம், அவ்வளவு ஆசை. இப்போ அவர் வந்து இங்கே திமுகவில் சென்னை மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் யார்? மினிஸ்டர். ஒரு மாவட்டத்துக்கு சேகர் பாபு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு எப்படி நடத்துவாங்க தேர்தலை?
அதனால் இதுக்காகவாது அந்த குமரகுருபருவை மாற்றிடணும்னு நான் நினைக்கிறேன், அது பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ திமுகவுடைய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான். பட் அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி ஃப்ரீயாக கேம்பெயின் பண்ணுறாரு, திரு சீமான் அவர்கள் ஃப்ரீயாக கேம்பெயின் பண்ண மற்ற தலைவர்கள்லாம் பண்ணும்போது விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆமாங்க, இப்போ அவங்கெல்லாம் வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தனக்கு ரொம்ப பக்கத்திலே வந்து தன்னை தாண்டி ஓட போகிறாருன்ற சந்தேகப்படுற ஒரு ஆள் மேலே தானே நான் கவனம் வைப்பேன். அவரை காலை ஏதாவது இடறி விட முடியுமா, அவர் வந்து நம்மளை மிஞ்சாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணோன்னு யாரை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க? யார் நான் தனக்கு நெருக்கமாக வந்துட்டு இருக்காங்களோ, ஒரிஜினலாக அதாவது உண்மையாகவே காம்படிட்டராக இருக்காங்களோ அவங்கள பற்றி தானே கவலைப்படுவீங்க. அதாவது திமுக ரைட்லி வந்து சரியான ஆப்போனண்ட்டு தனக்கு தாவேக்கா தான். வெளியே அவங்க அப்படி சொல்லிக்கிறது இல்லை, வெளியே அப்படி சும்மா புருடாக விடுவாங்க, அவங்கெல்லாம் பொருட்டே இல்லைங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் பெரிய கூட்டணி, மெகா கூட்டணிலாம் வச்சுருக்காங்க. 100 ஓட்டு 200 ஓட்டெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லி. ஸோ திமுக அந்த வகையில் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. தாவேக்கா தான் தங்களுக்கு ரியல் த்ரெட், சேலஞ்சர்னு. அதனால் அவங்க தாவேக்காவுக்கு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுப்பாங்க. இதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு தான் வச்சுருக்கணும். தாவேக்கா வந்து திமுக அரசு இதெல்லாம் பண்ணோன்னு எதிர்பார்த்து தயாரிப்போடு தான் இருக்கணும். அண்டு சென்னை அப்படின்றது வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னு வந்து பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்காங்க சார். ஆனால் வந்து நேற்று காலையில் கொளத்தூர் பெரிய ஓட்டை போட்டிருக்காரு விஜய்ன்னு தெரியுது இல்லை? அதான் நேற்று அந்த கம்பேரிசனை நம்ம பார்க்க முடியும் சார். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போகிறாரு, க்ரௌட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு நம்மளால பார்த்தோம், எல்லா ஊடகங்களும் அதை காமிச்சாங்க. மாலையில் விஜய் அவர்கள் அதே இடத்துக்கு போகிறாரு, அங்கே எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு அப்படின்றதும் வந்து நிறைய நேஷனல் மீடியாக்கள் இதை கம்பேர் பண்ணி போகிறது நம்மளால பார்க்க முடியும் சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த க்ரௌட் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒப்பீடே சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது முதல்வராக இருந்தால் என்ன, அதாவது வந்துங்க விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு, மக்கள் ஆதரவும் ஸ்டாலினுக்கு இருக்கிற ஆஸ் பர்சன், நான் பார்ட்டின்லாம் சொல்ல, இண்டிவிஜுவலாக பல மடங்கு அதிகம் விஜய்க்கு. விஜய் வந்து ஒரு ஆக்டர்ன்றதால மட்டும் சொல்ல, அவருக்கு கடந்த 2-3 வருஷமாக அரசியல் அவர் நுழைஞ்சதுக்கப்புறம் கிடைச்சிருக்கிற அபரிமிதமான மக்கள் செல்வாக்கு நோவேர் ஸ்டாலினுக்கெல்லாம் கிடையாது. இப்போ பல மாநாடுகள்லாம் நடத்துகிறாங்க, 1,00,000 சேர் இருந்தது, 1,00,000 பேர் வெளியே நின்றாங்கன்ற டைலாக்லாம் நமக்கு தெரியும். கரூரில் எப்படி செந்தில் பாலாஜி நடத்தியிருப்பாருன்னு முப்பெரும் விழாவா நடத்தினார் தெரியும் எல்லாருக்கும். சுடிதார், பரிசு பொருட்கள்லாம் வச்சாங்க. எல்லாத்தையும் விட அந்த சேரையே எடுத்துன்னு போயிடலாம், புது நீல்கமால் சேரு, அதை உட்காந்துட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த சேரையே தூக்கின்னு போயிடலான்ற அளவுக்கு இன்சென்டிவ் கொடுத்தா கூட எவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ பேசி நான் தான் கரூர் கிங்குன்றவர் இப்போ பயந்து ஓடி போயிட்டாரு கோயம்புத்தூர் தெற்கு. அங்கே வந்து திமுக வலுப்படுத்துறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ட்டு திமுக என்ன சொல்கிறாங்க. இங்கே அவர் வலுப்பெறணும் இல்லை. இப்போ அந்த அந்த கரூர் துயரத்தை சம்மந்தமாக அவர் என்னெல்லாம் பேசினார் பொது வெளியில். இன்னைக்கு அதுக்காக வந்து தாவேக்காவை வந்து எதிர்த்து அங்கே ஃபைட் பண்ண வேண்டிய ஆள் இல்லை அவர். அதே தாவேக்கா மதியழகன் அங்கே நிறுத்தியிருக்காங்க. யார் ஜெயிலுக்கு போனாங்களோ இந்த பொய் குற்றச்சாட்டில், அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண கையெழுத்து போட்டு பர்மிஷன் கேட்டார். அதை தவிர அவர் ஒன்றும் தப்பு பண்ணல. ஆனால் அவரை வந்து இது பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, பல மாதம் ஜெயிலெல்லாம் இருந்தார். ஆனால் அவரை அது நிறுத்தி இருக்குது. தாவேக்கான நியாயம் கேட்குறோம், நீதி கேட்குறோம் அந்த துயரத்துக்கு அப்படின்னு. கோர்ட்டில் ஒரு பக்கம் நீதிமன்றங்களுடைய தண்டனை கேட்கறது வேற, மக்கள் மன்றத்தில் அந்த தண்டனையை கேட்குறாங்க. ரைட்டு, அது சரியாக பண்ணியிருக்காங்க. அப்போ திமுக இல்லை இவங்க தான் இந்த மக்கள்லாம் செத்ததுக்கு காரணம்னு இவ்வளோ நாள் வாயில் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, வடை சுட்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்புறம் அவங்க ஏன் வந்து இன்றைக்கி அதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுக்காமல் ஓடி போயிட்டாருன்னா அந்த பாவம் இவரை சுட்டெரிக்கும்ன்ற அனுபவம் தான். அதாவது செந்தில் பாலாஜி வந்து 4-5 கட்சி மாறின ஆளாக இருந்தால் கூட அரசியல் நெளிவு சுழிவுலாம் தெரிஞ்ச ஆள் தான். அதனால் அவர் பார்த்துருக்காரு, கரூரில் நம்ம நின்னா ஒழிச்சிருவானுங்க ஜனங்க. ஏன்னா கரூர் மக்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லை, அதனால் சேஃபாக நம்ம போயிடுவோம்னு சொல்லி அவர் எஸ்கேப் ஆகிட்டார். அதுதான் உண்மை. அதனால் ஒப்பிடுவது திமுகவும் தாவேக்காவும், அது 75 வருஷ கட்சி, இது 2-2.5 வருஷம் ஆனால் ஸ்மால், ரொம்ப குறுகிய காலத்தில் வந்த கட்சி. அதே போல்
மற்ற எல்லா வகையிலுமே வந்து தாவேக்கா வந்து எக்ஸப்ட் மக்கள் செல்வாக்கு, மக்கள் ஆதரவு, மற்ற எல்லாத்துலேயும் திமுகவை விட அது வந்து ஒன்றும் பெரிய வலுவான. ஆனாலும் ஸ்டாலினையும் விஜயையும் ஒப்பிடவே முடியாது. ஏன்னா இவர் எங்கேயோ இருப்பார், மலைக்கும் மடுவுக்கும் தான். ஸ்டாலின் பிகாஸ் சீஃப் மினிஸ்டர், அவருக்கு இன்னைக்கு எல்லாம் நடக்குது. இவர் வித்தவுட் எனி போஸ்ட், நாட் ஈவன் எம்எல்ஏ இல்லை விஜய், நாட் ஈவன் அன் எம்எல்ஏ. அப்படி இருக்கும்போது அவருக்கு வர்ற க்ரௌடு வந்து இவங்க 2 பேருமே ஒப்பிட்டு பேசுறதே தப்புன்ற நான்.